எல்ஐசி கம்பெனி வந்து 1600 கோடி டேக்ஸ் பேயரோட பணத்தை வந்து இழந்துட்டாங்க, ஏமாந்து விட்டுட்டாங்கன்னு சொல்ல நம்ப முடியுது அவங்களால? எங்கே விட்டாங்கன்னு தெரியுமா? அதே பங்குச்சந்தை, அதாவது அவங்க இருக்கிற அதே பங்குச்சந்தையில் தான் விட்டுருக்காங்க. நல்லா பார்த்து இன்வெஸ்ட் பண்ண எல்ஐசி மாதிரியான கம்பெனியுமே இந்த மாதிரி இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது எப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். இங்கே என்ன முக்கியமான விஷயம்னா, எல்ஐசி வந்து 10% ஆஃப் ஸ்டேக்கை வந்து எதில் வச்சுருக்காங்கன்னா ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்ன்ற ஒரு கம்பெனியில் வச்சுருக்காங்க. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் யாருன்னா, அவர் வந்து ஒரு கோல்டு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, முக்கியமாக ப்ரிடாமினெண்ட்டாக வெளிநாட்டிலேருந்து கோல்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, வெளிநாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் அவரோட ஃபுல் டைம் வேலையே. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ரீசெண்டாக ஒரு போர்ட் மீட்டிங் வச்சுருக்காரு. அப்போ அந்த கான்காலில் ஒன் ஆஃப் த கிளைண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர், அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது கிளைண்ட்டோ இல்லை ஷேர் ஹோல்டரும் கூட சொல்லலாம். அந்த ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு கொஸ்டின் கேட்டு ஒரு ப்ரோப், அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷனை செபிக்கு மெயில் அமைச்சிருக்காரு. அதாவது அந்த இன்வெஸ்டிகேஷனில் என்ன பண்ணியிருக்காங்க செபினா, இது என்னவோ ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி பெரிய அளவுக்கு அதை எடுத்துகிட்டு போய் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது தான் தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15.15 lakh crores வந்து கம்பெனி வந்து மோசடி பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூவில் டபுள் பண்ணி காட்டியிருக்காங்க. அந்த ரெவென்யூக்கான கேள்வி கேட்டால், அதாவது செபி வந்து ஒரு டீமை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அமிச்சிட்டு, இந்த ரெவென்யூவில் எப்படி இவ்வளோ அதிகமாக இருக்குது, எதில் இந்த ப்ராப் அதிகமாக இருக்குன்னு கேட்டால் அதுக்கான ஆன்சரை வந்து ராஜேஷ் மேத்தா வந்து ஆன்சரே பண்ணலை. அதாவது ராஜேஷ் மேத்தா யாருன்னா, ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸோட MD CEO தான் அவர் வந்து இந்த கேள்விக்கான பதிலே சொல்லலை. அவர் வந்து இட் வில் பி சூன் ஆன்சர்டுன்னு சொல்கிறாரு. எவ்வளோ லத்தாஜிக்காக பேசியிருக்காரு. இதில் கிட்டத்தட்ட வந்து 15.15 lakh crores வந்து ஏமாந்துருக்காங்க மக்கள். எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க? கம்பெனி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த ஒரு 30-40 நாளாக லோவர் சர்க்யூட்டே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 80% வந்து கம்பெனி ஹைலேருந்து அமௌண்ட் வந்து போயிடுச்சு. அதாவது ஹை ப்ரைஸ், அதாவது 300 ரூபா, 250 ரூபா, 300 ரூபாலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அட் 70 rupees, 60 rupees. இப்போது பப்ளிக் வந்து என்ன நினைப்பாங்க, ஒரு கோல்டு எக்ஸ்போர்ட் கம்பெனி நல்லபடியாக தான் இருக்குது, கோல்டு ஏறிட்டு இருக்குது, நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணாலும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே இப்போ ஏற்பட்ட ஒரு ஸ்கேம் நடந்திருக்குன்றது தெரியாது. இப்போ எப்போவுமே என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வரேன்னா, இவர் வந்து நல்ல ப்ரமோட்டர் தான், எல்லாமே பேர் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த புக்ஸை வந்து டீட்டெயிலாக படிச்சுட்டு அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணது தவிர, அப்படியே மெயின் போக்காக போயிட்டு ஒரு ஸ்டாக்கு நல்லா இருக்குது, பக்கத்தில் இருக்கவங்க வாங்கியிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸு வாங்கியிருக்காங்க, இத்தனை நாளாக ட்ரெண்டிங்காக இருக்குது, இப்போ கோல்டு ஏறுது, இந்த கம்பெனி பேரில் செகண்ட் ஹாஃபில் கோல்டு இருக்குது, இது ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கக்கூடாது. என்ன நடக்கும்னா, இந்த மாதிரியான பெரிய ட்ராப்பில் நம்மளுக்கு அறியாமல் நம்ம போய் மாட்டிப்போம். இப்போ பாருங்கள், எல்ஐசியே 10% ஸ்டேக் இதில் வச்சுருக்காங்க. எஃப்ஐஐஸும் பார்த்தீங்கன்னா 14% ஸ்டேக் இந்த கம்பெனி மேலே வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 15.15 லட்சம் கோடிகள் வந்து லாஸ் ஆகிருக்கு. அந்த லாஸை வந்து மீட் அவுட் பண்ணவே முடியாது யாராலையுமே. அப்போது நம்ம எது பண்ணுறதா இருந்தாலும் கேர்ஃபுல்லாக ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு படிச்சுட்டு தான் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கணுன்னா மேலே இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு கைட் பண்ணுறேன்.